பரந்தூர் அந்த திட்டத்தை வந்து அந்த விரிவாக்க திட்டத்தை வந்து கைவிடப்படும் சொல்லி அரசாங்க சைடுல இருந்து சொல்லிட்டாங்க. வெற்றி பயணம் திட்டத்தை வந்து அக்டோபர் 2ல இருந்து விரிவு பண்றாங்க. சிட்டிக்குள்ள ஒரு குறிப்பிட்ட பஸ்ல மட்டும் தான் போக முடியும் இருந்ததை மாத்தி இப்போ வந்து எல்லா பஸ்லயும் சிட்டிக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெளியூர்களுக்கு போறதை தவிர்த்து சிட்டிக்குள்ள சொல்றேன். அதுக்கப்புறம் பொங்கல்ல இருந்து அந்த 3 சிலிண்டர் அது வந்து கண்டிப்பா சொல்றேன் மிக பயனுள்ள ஒரு விஷயமா இருக்கும். அதை வந்து அக்கௌண்ட்ல பணத்தை போடுற விதமா அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்த போறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, இங்க வந்து இலவசத்தை வந்து நிறைய பேர் பிளேம் பண்றீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த தப்பு இல்லை. இல்ல தகுதி வாய்ந்த, அதாவது இந்த ஆண்டுக்கு 2.5 லட்சத்துக்கு கீழே இருக்கவங்களுக்கு தான் அதை கொடுக்குறாங்க. அது உண்மையிலே பயனுள்ளதா இருக்கும். இப்ப இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது எந்த ஒரு தப்பும் இல்லை. இருக்கிறவனுக்கு தான் சொல்றேன், எல்லாருக்கும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனா இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல எந்த ஒரு தப்பும் இல்லை. அந்த இலவசம் நம்ம பொருளாதாரத்துல வளர்றது வரைக்கும் கொடுக்கறது எந்த ஒரு தப்பு இல்லை. காரணம் அது அவங்க தப்பு இல்லை. ஏன்னா எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா அந்த பணத்தை தான் அவங்களால ஈட்ட முடியல. அப்படி இருக்கும்போது அது அரசு சைட்ல இருக்க ஒரு தப்பு. அந்த பொருளாதாரத்தை உயர்த்த முடியல, அதனாலதான் அவன் அஃபெக்ட் ஆகிறான். அதுக்காக அவனுக்கு அந்த ஒரு சின்ன சின்ன தேவைகளை கொடுக்கலாம். இதை கொடுக்கும்போது அந்த கேஸுக்கான செலவை அவன் வேற எதுக்காவது பயன்படுத்திக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வருஷத்துக்கு 6ங்கிறதோட வருஷத்துக்கு 3 எனாஃப்னு தான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த இலவச பஸ் ஃபேரை கூட சிட்டிக்குள்ள பெண்களுக்கு இலவசமா கொடுத்துட்டு ஆண்களுக்கு தொலைதூர பயணம் இருக்குல்ல, அதுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுது. இப்ப இரு தரப்பினருக்கும் வந்து பயனுள்ளதாகவும் இருக்கும், அதே நேரத்துல நிதி நெருக்கடியும் குறைக்க முடியும்.